வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டிசம்பர் 17 வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள். குடும்ப அமைதியை இழந்து பெறுவது அது நாணமே ஆனாலும் அதனால் ஒரு பயனும் வராது. ஆமாம் நண்பர்களே, நம்ம மன்றத்துக்கு போனால் அங்கே நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, இந்த கோயிலுக்கு போனால் நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி 2 பேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு அப்படிங்கிறது இருந்தால் அங்கே நிம்மதி இருக்காதுங்க. என்ன தான் நீங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்து இங்கே மனவளக்கலையில் உட்காந்து தியானம் பண்ணால் தியானம் வராதுங்க. வீட்டில் போட்ட சண்டை தான் நினைப்புக்கு வரும். அப்போ நீ இந்த அதனால் மனவளக்கலை கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த மனவளக்கலை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த அன்பர் கணவனோ அல்லது மனைவியோ அவங்க ஒத்துழைக்கலை அப்படின்னா அவங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுங்க, சகிப்புத்தன்மையோடு இருந்து தான் ஆகணுங்க. இந்த குடும்பத்தில் தாங்க நம்ம எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். அந்த குடும்பத்தில் தான் கடவுள் தன்மை, இயற்கை தத்துவம், வாழ்க்கை தத்துவம், நாணம், அனைத்து பாடங்களையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியுங்க. அப்போ கணவனுக்கு தெரியாமல் மனைவியோ, மனைவிக்கு தெரியாமல் கணவனோ 2 பேரும் அந்த இடத்துல ஒத்தும் உதவியும் இல்லாமல் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி கொண்டு இருக்கிற வாழ்க்கையானது ஒரு பிடிப்பு இருக்காது. எந்த வகையிலும் சரிங்க. கணவன் மனைவி 2 பேரும் ஒத்தும் உதவியுமாக ஒளிவு மறைவின்றி தெய்வீக தன்மையோடு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கை. அது நாணமே ஆனால் கூட அந்த மனைவிக்கோ கணவனுக்கோ பிடிக்கலைன்னா அதை விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. எத்தனையோ நன்மைகள் பிறரிடமிருந்து நமக்கு கிடைக்குது. சிலவற்றில் அவர்கள் விருப்பம் போல் செய்தாங்க, நமக்கு அது பிடிக்கலைன்னு வைத்துக்கொள்வோம். 100 நன்மைகளை நாம் அனுபவிச்சிருக்க போது 2 நன்மைகள் அவர்களுக்காக நம்ம விட்டு கொடுத்தால் என்ன? அவர்கள் விருப்பம் போல் செய்வதை நம்ம பொறுத்து போவது தாங்க சகிப்புத்தன்மை. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க நான் மன்றத்துக்கு போகிற தப்பா? இல்லை, அவங்க இந்த மன்றத்துக்கு வருவதற்கு இதில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம இந்த மன்றத்துக்கு வர்றது, இல்லை மற்ற எந்த வகையில் நாணம் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக ஆராய்ந்து பார்த்தா அவங்கள ஈஸியாக வழிக்கு கொண்டு வந்துடலாம். தினந்தோறும் அவரை வாழ்த்தி 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 வாழ்த்தியே அந்த நிறைவு பெற முடியும். அப்போ இந்த குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் கணவன் மனைவி 2 பேரும் ஒத்தும் உதவியுமாக சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற 3ஐயும் தெரிந்து கொண்டால் நம்ம குடும்பத்தில் பிணக்குகள் பெரும்பாலும் தீர்ந்துடுங்க. பிணக்கு வருவதற்கே இடமே இல்லை. அப்போ அந்த ஒத்தும் உதவியுமாக வாழ்வதற்கு இந்த குடும்பத்தில் எப்படி அமைதியாக வாழ்வது என்று கொண்டும் சகிப்புத்தன்மையோடும் விட்டு கொடுக்கிற தியாக மனப்பான்மையோடு குறை கூறாமல் நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற.